பாட்டோட ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்காதீங்க, தலைப்புக்கு தகுந்த மாதிரி தான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசன் வாழ்ந்த கவிஞன். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தமிழே நாளும் நீப்பாடு என்று பாடிய கவி பேரரசு வைரமுத்து வாழும் கவிஞர். அதனால தான் ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட இந்த பட்டிமன்றத்தை தொடங்கணும். நான் ஆரம்பிக்கும் போது இந்த கூட்டத்துக்கு வர்றப்ப கிட்டத்தட்ட முக்காவாசி சேர் காலியாக கிடந்துச்சு. நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். என்னடா ராணிப்பேட்டையில் கட்டுக்கடங்காத கூட்டம், நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் 1000 பேர் நின்று கொண்டு கேட்டார்களே, வேலூரில் நம்ம பொழப்பு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு ரொம்ப வேதனையோடு தான் மேடையில் உட்காந்துருந்தேன். ஆனால் இந்த பட்டிமன்றம் தொடங்கும் பொழுது இந்த அரங்கமே நிறைந்திருப்பது வேலூர் மக்கள் ரசனையில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்லங்கிறத நீங்கள் நிரூபித்து காட்டிட்டீங்க. அதனால் இந்த அரங்கம் நிறைந்திருப்பது எங்கள் மனதே நிறைந்திருப்பதை போல. அப்படிப்பட்ட அருமையான இந்த வேலூர் மாவட்டத்தில் புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வேரா